அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு உங்களில் சில பேர் கேட்ட கேள்விக்கான பதில்களை தொகுப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் என்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா டெலகிராம் அப்படிங்கிற ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணித சந்தேகங்களை நேரடியாக என்கிட்ட கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக வீடியோ வடிவில் கிடைக்கும். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஒரு குழாய் ஒரு தொட்டியில் உள்ள நீரை தனியே 40 நிமிடத்தில் காலி செய்யும். இரண்டாவது குழாயினுடைய விட்டமானது முதல் குழாயைப் போல 2 மடங்கு. இந்த குழாயும் தொட்டியில் உள்ள நீரை காலி செய்யும் குழாய். 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் தொட்டியில் உள்ள நீர் முழுவதும் காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 குழாயும் எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல் குழாய் 1/40 நிமிடத்தில் காலி செய்யும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இரண்டாவது குழாயை இங்கே நான் கூட்டணும். ஸோ இங்கே கூட்டுறதுக்கு எத்தனை நிமிடம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வட்டத்தினுடைய பரப்பளவு πr² ஃபார்முலாவில் இரண்டாவது குழாயினுடைய ஆரம் 2 மடங்காக இருக்கும். ஏன்னா விட்டம் 2 மடங்காக இருந்தால் ஆரமும் 2 மடங்காக இருக்கும். ஸோ πr² ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக 2r அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே உள்ள 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பை அப்படியே இருக்கட்டும். ஆரை ஸ்கொயர் பண்ணால் r². இங்கே பாருங்கள், πr². இந்த πr²ங்கிறது முதல் குழாயினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்போ முதல் குழாயை போல 4 மடங்கு சிறந்தது இரண்டாவது குழாய். ஸோ முதல் குழாயினுடைய அளவு எவ்வளவு? 1/40. அதனால் நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1/10. ஸோ இங்கே நம்ம கூட்ட வேண்டியது 1/10. 10 40 மாற்றணும்னா மேலையும் கீழையும் 4ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ 1/40 ப்ளஸ் 4/40. 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5. ஸோ 5/40. இதை அடித்தோம்னா 1 5 5 8 5 40. ஸோ நமக்கு 8 நிமிஷம் நேரமாகும் இந்த தொட்டியின் உள்ள முழு நீரை காலி பண்ணுறதுக்கு. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குழாயானது ஒரு தொட்டியை 10 நிமிடத்தில் நிரப்பக்கூடியது. மற்றொரு குழாயானது அதே தொட்டியை 6 நிமிடத்தில் காலி செய்யக்கூடியது. அந்த தொட்டியானது ஏற்கனவே 5இல் 2 பங்கு நீருடன் உள்ளது. 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் அந்த தொட்டி நிரம்புமா அல்லது காலியாகுமா? நிரம்பவோ அல்லது காலியாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நிரம்புமா அல்லது காலியாகுமா அப்படின்னு முடிவுக்கு வருவோம். அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அந்த தொட்டியை காலி பண்ணுறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஸோ நிரப்புற குழாயை விட காலி பண்ணுற குழாய் ரொம்ப வேகமாக செயல்படுது. ஸோ கண்டிப்பாக அந்த தொட்டி நிரம்பாது, காலியாகும். சரி, இரண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும்போது எவ்வளவு வேகத்தில் காலியாகும் அப்படின்னு பார்ப்போம். 1/10 நிரப்புற நேரம், 1/6 காலி செய்கிற நேரம். ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் 6 - 10/60. இதை கழித்தோம் அப்படின்னா -4/60. 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4, 1 நாள் 4, 5 20. இதில் மைனஸ் அப்படிங்கிற குறி எதை குறிக்குது அப்படின்னா, அந்த தொட்டி நிரம்பாது, கண்டிப்பாக காலி ஆகும் அப்படின்னு குறிக்குது. எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 15 நிமிடங்கள் ஆகும் அப்படிங்கிறத குறிக்குது. சரி, ஆனால் ஏற்கனவே அந்த தொட்டி
5ல் 2 பங்கு நீரால இருக்கு. ஸோ 2/5. இத இங்க நாம கண்டுபிடிச்ச 15 நிமிடத்தால பெருக்கணும். ஸோ 5ஆல 15 அடிச்சா 3. ஸோ 3×2 6. அப்போ அந்த தொட்டி காலி ஆகிறதுக்கு 6 நிமிடம் ஆகும். இந்த மைனஸ் குறி காலியாகுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டனால அதை நான் அடுத்தது பயன்படுத்தலை. ஒருவேளை நீங்கள் -15 போட்டுவிட்டு -6 நிமிடம் அப்படின்னு கூட போடலாம். ஆனால் அந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா தொட்டி காலி ஆகிறத குறிக்குது. 6 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் தொட்டி காலி ஆகிறதுக்கான நேரம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்க f அப்படிங்கிற சார்பும் சார்புக்கான 3 ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு இங்க உள்ள இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல f-3க்கு பதிலாக அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். -3 அப்படிங்கிறது -5க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணணும். 3ஓட 5 கூட்டினோம்னா -3ஓட 5 கூட்டினோம்னா கிடைக்கக்கூடியது 2. இப்போ f4க்கு பதிலாக மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 அப்படிங்கிறது 2க்கும் 6க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுறேன். 4லேருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 3. f-6 இருக்கு. -6ங்கிறது -7க்கும் -5க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதில் -6 அப்ளை பண்ணணும். -6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. 2xல் எக்ஸுக்கு பதிலாக -6 போட்டால் 2ஐயும் -6ஐயும் பெருக்கணும். பெருக்கினா -12 + 1. 36ஐயும் 1ஐயும் கூட்டினா 37. 37லேருந்து 12 கழிச்சிட்டா 25. ஸோ f-6க்கு பதிலாக 25. இப்போ இங்கே இருக்கிற f1க்கு பதிலாக நாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 அப்படிங்கிறது -5க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போடணும். 1ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 6. ஸோ இப்போ நமக்கு 4ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 4 2 8. -2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 6/25 அப்படியே இருக்கும். -4ஐயும் 6ஐயும் பெருக்கினா -24. ஸோ 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. 25ல் 24 போயிடுச்சுன்னா 1. 2 1ஆல் வகுத்தா 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். தந்தை எடுத்துக்கொள்ளும் கேக்கின் 1/4 பங்கானது அக்குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும் அளவை விட 3 மடங்கு எனில் அக்குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை யாது? தந்தையினுடைய கேக்கோட அளவு 1/4. இது அக்குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரினுடைய பங்கை 3ஆல் பெருக்கிறதுக்கு சமம். அப்போ 3ஆல் பெருக்கி தான் 1/4 வந்திருக்குன்னா 1/4 3ஆல் வகுத்து பார்த்தா 1/12 வந்துடும். ஸோ 1/12 3ஆல் பெருக்கி பாருங்க 1/4 வரும். அப்போது அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாருக்கும் 1/12 பங்கு கேக் கிடச்சிருக்கு. தந்தைக்கு மட்டும் 1/4 பங்கு கேக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம். 1/4ஐயும் ப்ளஸ் 1/12ங்கிறது அந்த குடும்பத்தில் தந்தையை தவிர மீதி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் 1/12 அளவு கேக் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தந்தையை தவிர மற்றவங்களை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸால் 1/12 பெருக்கிறேன். ஸோ மொத்த பின்னத்தையுமே நாம் கொண்டுட்டு வந்துட்டோம். அதனால் இதனுடைய மொத்த வேல்யூ 1. இப்போது இந்த 4 12ஆக மாற்றணும்னா 3ஆல் பெருக்கிடலாம். ஸோ மேலே 3 + x இருக்க போகுது. கீழே 12 = 1. 3 + x = 12 12. இந்த 3 அந்த பக்கம் போனால் -3 ஆகிடும். ஸோ 12ல் 3 போச்சுன்னா 9. இந்த 9ங்கிறது எதை குறிக்குது? தந்தையை தவிர மற்ற உறுப்பினர்களை குறிக்குது.
அப்போ தந்தையையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 10 பேர் அந்த குடும்பத்துல இருக்காங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 4 வருடங்கள் கழித்து கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு யாது? இதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முதல்ல கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? P 1 plus R by 100 whole power n minus 1. இது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR by 100. இப்போ இதில் கொடுத்துருக்கிற மதிப்பை அப்ளை பண்ணலாம். 1000 1 ப்ளஸ்ஸு ஆறுக்கு பதிலாக 10/100 ஹோல் பவர் எண்ணுக்கு பதிலாக 4. அதே போல் இங்கே பிக்கு பதிலாக 1000 எண்ணுக்கு பதிலாக 4 ஆறுக்கு பதிலாக 10/100. இங்கே உள்ள 2 ஜீரோவுக்கு இங்கே உள்ள 2 ஜீரோவை அடிச்சிடலாம். இப்போ இங்கே 1000 இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிட்டோம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணால் 11/10 ஹோல் பவர் 4 மைனஸ் 1 மைனஸ் 400. 1000 அப்படியே இருக்கட்டும். 11 4 வாட்டி பெருக்கணும். 11 பவர் 4னுடைய மதிப்பு 14,641 பை 10 பவர் 4னுடைய மதிப்பு 10,000 மைனஸ் 1 மைனஸ் 400. இங்கே 1000 அப்படியே இருக்கட்டும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 14,641லேருந்து 10,000 கழிக்கிற மாதிரி வரும். ஸோ 4,641 மைனஸ் 400. இங்கே உள்ள ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 4,6,4.1 மைனஸ் 400. இதுலேருந்து 400 கழிச்சிட்டா 64.1. ஸோ 64.1 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் வடக்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். கடிகார திசையில் 90 டிகிரி திரும்பி பின் அதே திசையில் 135 டிகிரி திரும்புகிறார். பின்னர் 270 டிகிரி கடிகாரத்துக்கு எதிர் திசையில் திரும்பினால் ஏ இப்பொழுது எந்த திசையை நோக்கி நின்று கொண்டிருப்பார்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க திசை பார்த்தோம் அப்படின்னா இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அவரு வடக்கு திசையை பார்த்து நின்றுகிட்டு இருக்காரு. இப்போ 90 டிகிரி கடிகார திசையில திரும்புறாரு. கடிகார திசை அப்படிங்கிறது இப்படி திரும்புறது. அதே திசையில திரும்பி 135 டிகிரி திரும்புறாரு. ஸோ மொத்தமா எத்தனை டிகிரி அப்படின்னா 225 டிகிரி கடிகார திசையில திரும்புறாரு. இப்போ அதற்கு எதிர் திசையில 270 டிகிரி திரும்புறாரு. ஸோ 270லேருந்து இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி கிடைக்கிறது 45. ஸோ 45 டிகிரி எதிர் திசையில திரும்பி இருக்காரு. இதுதான் உண்மையான நிகழ்வு. அப்போ வடக்குலேருந்து 45 டிகிரி கடிகாரத்தினுடைய எதிர் திசையில திருப்பினா போதும். அப்போ 45 டிகிரினா இப்படி வரும். இது வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் வரதுனால இது வடமேற்கு திசையை பார்த்து கொண்டிருப்பார். வடமேற்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பார். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இரு அலங்கார கடிகாரங்கள் முறையே 50 வினாடிகள் மற்றும் 48 வினாடிகள் கால இடைவெளியில் ஒலிக்கின்றன. ஒருவேளை அக்கடிகாரங்கள்
பிற்பகல் 12 மணிக்கு ஒரு சேர ஒலிக்கிறது எனில் அடுத்து எப்பொழுது அவை மீண்டும் ஒரு சேர ஒலிக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 50 வினாடி 48 வினாடி அப்படின்னு 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதை டானா வகுத்தல் எடுக்கிறேன். 2ஆல செய்யும்போது 25, இங்க 24. 25ம் 24ம் ஒரே வாய்ப்பால் வராது. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் வரும். 25 2ஆல பெருக்குனா 50, 50 24ஆல பெருக்குனா 1200. ஸோ இதனுடைய எல்சிஎம் 1200. 1200 அப்படிங்கிறது வினாடிகளில் இருக்கு. இதை நிமிடங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா 60ஆல வகுக்கணும். ஸோ 1200/60 வகுத்தோம்னா நிமிடமாக மாறிடும். இதையும் அடிக்கலாம். 6ஆல இதை அடித்தா 20. ஸோ அடுத்தது அவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்க 20 நிமிடம் ஆகும். ஏற்கனவே 12 நிமிடத்தில் ஒலிச்சிடுச்சு. ஸோ 12 மணிக்கு அடுத்தது 12:20 நிமிடத்தில் ஒலிக்கும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மூலை விட்டம் √41. இதனுடைய நீளத்தை எல்னும் அகலத்தை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பித்தாகரஸ் தேற்றத்தின்படி எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு √41 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதாவது எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு √41 ஸ்கொயர் பண்ணால் 41 தான் கிடைக்கும். இப்போ அதே போல் அதனுடைய பரப்பளவு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி. எல்லையும் பியையும் பெருக்கினா 20 கிடைக்கும். இப்போ இந்த எல்பியோட ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஸோ 2LB 2ஆல பெருக்கிறேன். அப்போது நமக்கு 40 கிடைக்கும். இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L + B. ஸோ L + B நான் முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக L + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2LB. ஏற்கனவே L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயருக்கு 41 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 2LBக்கு 40ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 81. அப்போது L + B மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கமாக போய் ரூட் ஆகிடும். ஸோ L + Bயினுடைய மதிப்பு 9. நமக்கு சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2 × L + B. அப்போது 2 அப்படியே இருக்கும். L + Bக்கு பதிலாக 9. 9×2 18. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் 18. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை முடிப்பதற்கு A + B இருவரும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களை விட கூடுதலாக 16 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அதேபோல B என்பவர் அவ்வேலையை முடிப்பதற்கு A + B இருவரும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களை விட 9 நாட்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க A + B இருவரும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு x நாள் ஆகும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை 1/xன்னு எழுதுறேன். A மட்டும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா எக்ஸை விட 16 நாள் கூடுதலாக ஆகும். அதே போல் B மட்டும் அந்த வேலையை முடிக்கணும்னா எக்ஸை விட 9 நாள் கூடுதலாக ஆகும். ஸோ இது ரெண்டும் 1/xக்கு ஈக்குவல்.
ஸோ இதை நான் குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் அப்படின்னா மேலே எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 16 வந்துடும். கீழே எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 9ஐயும் பெருக்கினா 9x, 16ஐயும் எக்ஸையும் பெருக்கினா 16x, 16ஐயும் 9ஐயும் பெருக்கினா 144. இங்கே இருக்கிற 1/x அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா 2x, 16ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 25 கிடைக்கும். இந்த சைடில் இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். ஸோ இதோட பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படியே இருக்குது. இங்கே கீழே உள்ளது அந்த பக்கம் போக போகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த 9ஐயும் 16ஐயும் கூட்டி 25xன்னு எழுதிடுறேன், ப்ளஸ் 144. இங்கே எக்ஸை உள்ளார பெருக்கிறேன், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 25x ஈக்குவல் டு 1ஆல் எதை பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது. இங்கே உள்ள 25xக்கும் இங்கே உள்ள 25xக்கும் அடிபட்டு போயிடும். இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் மைனஸு. ஸோ 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. 144 12 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 12. ஸோ 12 நாட்கள் தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தினுடைய பரப்பளவு சமம். செவ்வகத்தினுடைய நீளமானது சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை விட 5 சென்டிமீட்டர் அதிகமாகவும் மற்றும் அச்செவ்வகத்தினுடைய அகலம் 3 சென்டிமீட்டர் குறைவாகவும் உள்ளதெனில் செவ்வகத்தினுடைய சுற்றளவு காண்க. இதான் நம்மளுடைய கேள்வி. நான் முதல்ல ஒரு சதுரம் வரைஞ்சிக்கிறேன். இந்த சதுரத்தினுடைய பக்க அளவை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கிறேன். இந்த செவ்வகத்தினுடைய நீளம் எக்ஸை விட 5 அதிகமாகவும் அகலமானது எக்ஸை விட 3 குறைவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டினுடைய பரப்பளவு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நான் சதுரத்தினுடைய பரப்பளவு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5ஐயும் எக்ஸ் மைனஸ் 3ஐயும் பெருக்கிறேன். இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இதை பெருக்கணும்னா எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் 5ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா 5x, மைனஸ் 3ஐயும் எக்ஸையும் பெருக்கணும்னா மைனஸ் 3x, மைனஸ் 3ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா மைனஸ் 15. எக்ஸ் ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம். இங்கே இருக்கிற 5xலேருந்து 3xை கழிச்சிட்டோம் அப்படின்னா 2x. இங்கே இருக்கிற மைனஸ் 15 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/2, அதாவது 7.5. அப்போ எக்ஸோட வேல்யூ 7.5 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்லேருந்து 5 கூட்டணும், அதாவது 7.5லேருந்து 5 கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 12.5. ஸோ செவ்வகத்தினுடைய நீளம் 12.5. அடுத்தது அகலம் கண்டுபிடிக்கணும். அகலம்னா எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 3னா 7.5 மைனஸ் 3. ஸோ அகலம் 4.5. ஸோ இதை வச்சுக்கிட்டு நாம் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு ஃபார்முலா 2 × L+B. 2 அப்படியே இருக்குது. எல்லுங்கிறது 12.5, பிங்கிறது 4.5. ஸோ 12.5ஐயும் 4.5ஐயும் கூட்டினோம்னா 17. 17 2ஆல் பெருக்கினா 34. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 34 சென்டிமீட்டர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது பெரியது?
எது பெரியது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரூட்டில் வெளியில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே நம்பராக இருக்கணும். இங்கே ரூட்டுக்கு வெளியில் எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 12 வரும். 2 12 மாற்றணும்னா 6ஆல் பெருக்கணும். ஸோ உள்ளார 6 போடணும். இங்கே 2ஆல் பெருக்கணும். ஸோ இங்கே 3 பவரில் 2 போட்டாச்சு. இதை 4ஆல் பெருக்கணும். ஸோ இங்கே 4 பவர் 4 போட்டாச்சு. இதை 3ஆல் பெருக்கணும். ஸோ 5 பவர் 3 போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே 12 தான். இங்கே 2 6 வாட்டி பெருக்கணும். 2 6 வாட்டி பெருக்கினா 64. இங்கே 3 2 வாட்டி பெருக்கணும். ஸோ 9. 4 4 வாட்டி பெருக்கணும். 16 16 256. இங்கே 5 3 வாட்டி பெருக்கணும். 25 5 125. இப்போ சொல்லுங்க எது பெருசு? 256 பெருசு. அதனால கியூப் ரூட் ஆஃப் 4 அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய நம்பர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4இன் மீசிமாவை காண்க. முதல்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபு. இதை காரணிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கொடுத்துருக்காங்க. இதை காரணிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அதே போல் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ஐ காரணிப்படுத்த ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மூணுத்துலையும் வந்திருக்கிற நம்பரை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து எழுதுறேன். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யை எடுத்து எழுதுறேன். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதுறேன். அதே போல் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது இங்கே எல்லாத்துலேயும் வந்திருக்கிற நம்பரை ஒட்டு மொத்தமாக சேர்த்து எழுதிட்டேன். இதுதான் இதனுடைய எல்சிஎம். ஆனால் ஆன்சரில் இதாட்டம் ஒரு நம்பர் இல்லை. அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்குனா இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதையும் பெருக்குனா இங்கே இருக்கிற இதுதான் வரப்போகுது. ஸோ நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 4ஐ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4ஐ ஒய் ஸ்கொயரோட ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை பார்க்க எந்த ஃபார்முலா போல் இருக்குது அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா போல் இருக்குது. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயரும்
ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், எல்லாத்துலேயுமே எக்ஸு ஒய்இ அதுக்கு பதிலாக ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் கியூப்னு வரும். இங்கே இதையும் இதையும் பெருக்குனா எக்ஸ் பவர் 6, இதையும் பெருக்குனா ஒய் பவர் 6. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு உருளையினுடைய ஆரமானது 25% அதிகரிக்கிறது. அதன் உயரமானது எத்தனை சதவிகிதம் குறைக்கப்படும் பொழுது உருளையின் பருமன் மாறாமல் இருக்கும்? உருளையினுடைய பருமன் மாறாமல் இருக்கு அப்படின்னு கொடுத்ததுனால உருளையின் கன அளவு ஃபார்முலா பயன்படுத்துகிறேன். பை ஆர் ஸ்கொயர் ஹச். நான் ஒரு உருளையை இன்னொரு உருளையாக மாற்றுறேன். ஸோ முதல்ல இருக்கிற உருளைக்கு R1 H1ன்னு போட்டுடுறேன். இரண்டாவது உள்ள உருளைக்கு R2 H2 அப்படின்னு போட்டுடுறேன். இந்த இரண்டு உருளையினுடைய பருமன் மாறாமல் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் நடுவில் ஈக்குவலிட்டி போட்டிருக்கேன். இப்போ இதையும் அடிச்சிடுறேன். H1 இங்கேயே இருக்கட்டும், H2வை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே போல் இங்கே R2 ஸ்கொயர் அப்படியே இருக்குது, R1 ஸ்கொயரை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா H1 அப்படியே இருக்கட்டும், H2வும் அப்படியே இருக்கட்டும். இப்போ R2 ஸ்கொயர், R2 அப்படிங்கிறது உருளையினுடைய ஆரம். இது எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்குது அப்படின்னா 25% அதிகரிக்குது. ஸோ 125 இருக்கும். ஸ்கொயராக இருக்கிறதுனால 125. நார்மலாக இருக்கிற ஆரம் 100ன்னு வச்சுக்க போகிறோம். அதனால் 25% அதிகரிக்குதுன்னா 100ஓட 25 கூட்டி 125. ஸோ இங்கே R1 அப்படிங்கிறது என்னது? R1 அப்படிங்கிறது முதல்ல இருந்த ஆரத்தினுடைய அளவு. ஸோ அதை 100 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 100. இப்போ இதை அடிக்கிறேன், 5 25, இதை அடிக்கிறேன் 25 4. இங்கே 25 5 125, இங்கே 25 4. ஸோ மேலே 5ஐயும் பெருக்குனா 25, கீழே 4ஐயும் பெருக்குனா 16. அப்போது H1 25 இருக்கணும், H2 16 குறைஞ்சிருக்கு. 25 இருந்தது 16 குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 25 மைனஸ் 16. 25ல் 16 போயிடுச்சு அப்படின்னா 9. ஸோ 9 அளவு குறைஞ்சிருக்கு. 25 இருந்தது 16 குறைஞ்சிருக்கு, 9 அளவு குறைஞ்சிருக்கு. ஸோ குறைந்த சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா 25 தானே இருந்துச்சு ஏற்கனவே. ஸோ 25 கீழே போட்டுட்டு 100ஆல் பெருக்கிக்கணும். இதையும் அடிக்கிறேன், 4 வாட்டி வருது. ஸோ 9 4 36. அப்போது 36% உயரம் குறைந்தால் இரண்டினுடைய பருமனும் மாறாமல் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் படத்தை சதுர வடிவில் மடிக்கும்போது ஒய்க்கு எதிராக உள்ள எழுத்தை பின்வருவனவற்றுள் தேர்வு செய்க. இங்கே ஒய்ங்கிறது இங்கே இருக்குது, ஒய்யோட இணைந்த பகுதி பி. அப்போ கண்டிப்பாக அது சைடில் தான் வரும். ஒய்யோட இணைந்த பகுதி ஆர். ஸோ அதுவும் சைடில் தான் வரும். இந்த இடம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ சைடில் இந்த ஜி வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஒய்யை தொடவே வாய்ப்பில்லாத எண் எது? ஐ. ஸோ ஐ தான் இதனுடைய ஆன்சர். ஐ தான் ஒய்க்கு ஆப்போசிட்டாக வரப்போகிற எண். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி முறையில் 5 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 5 மடங்காகும்?
இங்க தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டியில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா P NR by 100 plus 1. இதனுடைய மதிப்பு தான் 3 மடங்காகிறது. ஸோ 3P. இங்க Pயையும் Pயையும் கேன்சல் பண்ணிடலாம். N அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். ஸோ 5. R தெரியாது பை 100. இங்க இருக்கிற +1 அந்த பக்கம் போனா -1 ஆயிடும். ஸோ 3 - 1 2. 5ஆல அடிக்கிறேன். 2 5 10 0. ஸோ 20 அந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடும். 2ஆல பெருக்குனா 40. ஸோ ஆரினுடைய மதிப்பு 40%. இப்ப திரும்பியும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க 5 மடங்காகும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5P. Pயையும் Pயையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க N தெரியாது, R தெரியும். R வந்து 40/100. -1 இங்க இருக்கிற +1 அந்த பக்கம் போனா -1 ஆயிடும். ஸோ 5 - 1 4 ஆயிடும். 0க்கும் 0க்கும் அடிச்சிடலாம். 4/10 அந்த பக்கம் போனா 10/4 ஆயிடும். ஸோ 4யும் 4யும் அடிச்சிடலாம். அப்ப Nனுடைய மதிப்பு 10. ஸோ 10 வருடங்கள் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே போல உங்களுடைய சந்தேகங்களையும் என்கிட்ட நேரடியா கேட்கணும் அப்படின்னா டெலகிராம்ல உள்ள கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை நேரடியா என்கிட்ட கேட்டு வீடியோ வடிவில் விளக்கத்தை பெறுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.